உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். பர்சே என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். பர்சிட்டிஸ் என்று அதனாலே ஏற்படுகின்ற வீக்கத்தை குறிப்பது வழக்கம். பர்சே என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சிறு பை போன்ற ஒரு அமைப்பை அது குறிக்கிறது. பர்சிட்டிஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பைகளிலே ஏற்படுகின்ற வீக்கத்தை அது நமக்கு குறிக்கிறது. இந்த பர்சிட்டிஸ் என்பது பொதுவாக இறைவன் நமக்கு ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் பொருத்துகின்ற ஜாயிண்ட் என்று சொல்லுகின்ற இடத்திலே நீர் நிரப்பிய சிறு சிறு பைகளை வைத்திருக்கிறார். அது ஒரு ஷாக் அப்சார்பர் என்கின்ற நாம் வாகனங்களுக்கு பயன்படுத்துவது போல அது அதிர்ச்சியை தாங்கக்கூடிய ஒன்றாக ஷாக் அப்சார்பரை நாம் பார்க்கின்றோம். அதுபோல மனிதனுக்கு மூட்டுக்களிலே வலி ஏற்படாமல், வீக்கம் ஏற்படாமல் நன்றாக நடமாடுவதற்கு, இயங்குவதற்கு ஏதுவாக இந்த பர்சே என்று சொல்லுகின்ற நீர் பைகள் மூட்டுகளிலே அதிகமாக இருக்கின்றது. அந்த பைகளிலே ஏதேனும் அடிபடும் போது, உராய்வு ஏற்படுகின்ற பொழுது, ஆக்சிடென்ட் என்று சொல்லுகின்ற விபத்து காரணமாகவோ அல்லது ஏதேனும் தொற்று என்கின்ற நிலையிலே, ரொமாட்டிக் ஆர்த்ரிட்டிஸ் என்கின்ற முடக்கு வாதத்தினாலே அல்லது கவுட் என்று சொல்லுகின்ற நரித்தலை வாதத்தினாலே அந்த பர்சே என்று சொல்லுகின்ற பைகளிலே வீக்கம் காணுவது வழக்கம். எலும்போடு எலும்பு தேய்மானம் ஏற்படுவது இயற்கை. இப்படிப்பட்ட நிலையிலே இந்த வீக்கத்தை குறைப்பதற்கு ஆப்பிள் சிடர் வினிகர் என்ற நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வாங்கி ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனோடு ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து அந்தி சந்தி என்று இருவேளை சில நாட்கள் பருகி வருவதனாலே இந்த பர்சிட்டிஸ் என்று சொல்லுகின்ற மூட்டுகளிலே ஏற்படுகின்ற நோயை போக்கக்கூடிய ஒன்றாக அது விளங்குகிறது. அதே போல இந்த ஆப்பிள் சிடர் வினிகரை மேலே ஒரு துணியிலே நனைத்து பற்றாக போடுவதனாலேயும் இந்த வீக்கத்தை கரைக்கக்கூடும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த ரினிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மூக்கிலே நீர் ஒழுக்கு, பீனிசம் என்று தமிழிலே சொல்லுவது வழக்கம். தலை நீர் ஏற்றம், தலை பாரம், இதனாலே மூக்கிலே நீர் ஒழுகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். காது, மூக்கு, தொண்டை இந்த பகுதிகளிலே நம் உடல் உறுப்புகள் காய்ந்து போகாமல் இருப்பதற்கு, அதனுடைய ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, சளித்தன்மையை இறைவன் உற்பத்தி செய்வதற்காக நெறிக்கட்டுகளை அங்கே அமைத்து இருக்கின்றான். அவை திரவங்களை, மியூக்கஸ் என்று சொல்லக்கூடிய சளி போன்ற திரவத்தை உற்பத்தி செய்வதனாலே தலையிலே இருக்கின்ற அத்துணை உறுப்புகளும் உலர்ந்து போகாமல் ஈரப்பதத்தோடு இருக்கின்றது. இந்த தன்மை மிகுதியாகின்ற பொழுது மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று சொல்வார் வள்ளுவார். இறைவன் நமக்கு கொடுத்த நன்மையே அதிகமாகின்ற பொழுது அது ஒரு நோயாகி அந்த சளி மூக்கின் வழியாகவும் தும்மலாகவும் இருமலாகவும் வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். வெளிவராத நிலையிலே தலை நீர் ஏற்றம், சைனசிட்டிஸ் என்கின்ற நோய்க்கு நாம் ஆளாகுதல், இப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்படுகிறது. இதை போக்குவதற்கு அன்றாடம் 2 முதல் 4 பல் பூண்டு எடுத்து மென்று தின்றுவிட்டு, காலையிலே வெறும் வயிற்றிலே மென்று தின்றுவிட்டு வெதுவெதுப்பான நீர் பருகி வருவதனாலே நாளடைவிலே இந்த நோயிலே இருந்து நமக்கு விடுதலை ஏற்படும். பூண்டு ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே பல்வேறு நோய்களிலே இருந்து அது விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஆவாரை நாம் சாலை ஓரங்களிலே
கொத்து கொத்தாக மஞ்சள் பூக்களை தங்க தகடு போல பெற்றிருப்பது ஆவாரை. தமிழிலே ஆவாரை என்று சொல்லப்பெறுவது கேஷியா ஆரிகுலேட்டா என்பது தாவர பெயர். தங்கேடு என்று தெலுங்கு பாஷையிலே தங்கத்தினாலே செய்த ஏடு என்கின்ற பொருளிலே தங்கேடு என்று சொல்லப்பெறுகிறது. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று ஒரு பழமொழி நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த ஆவாரை பூ என்பது குருதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக, பல்வேறு கல்லீரல் மண்ணீரல் நோய்களை தணிக்கக்கூடிய ஒன்றாக, தவிர்க்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்துகின்ற நிலையிலே தங்க பஸ்பம் சாப்பிட்டது இணையாக ஒரு உடலுக்கு பொன் மேனியை தரக்கூடிய ஒரு உணவாக விளங்குகிறது. இந்த ஆவாரம் பூவை சேகரித்து சுத்திகரித்து பருப்பிட்டு கடைந்து உணவாக நாம் அடிக்கடி சாப்பிடுவதனாலே ஒரு தங்க பஸ்பத்தை சாப்பிடுவது போல ஒரு விலை உயர்ந்த ஒரு மருந்தாக இது நமக்கு பயன் தருகிறது. இந்த ஆவார இலைகள் எலும்புகள், உடைந்த எலும்புகளை ஒட்டச் செய்யக்கூடிய தன்மை உடையதாக திகழ்கிறது. இதை மேலே வைத்து கட்டுவதனாலே உடைந்த எலும்புகளை வெகு விரைவிலே ஒட்டச் செய்யக்கூடிய தன்மை உடையதாக திகழ்கிறது. இதை உணவாக, இலையும் சரி பூவையும் சரி மருந்தாக உணவாக நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே மேக ஒழுக்குகள் என்று சொல்லக்கூடிய பால்வினை நோயினாலே வந்த ஆண் பெண் இரு பாலருடைய ஒழுக்கையும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய உஷ்ணத்தினாலே ஏற்படுகின்ற லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை போக்கை இது நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஆண்குறி எரிச்சலை போக்கக்கூடியதாகவும் சிறுநீர் எரிச்சலோடு வருகின்ற நிலையை தணித்து சிறுநீரை ஒரு குளிர்ச்சிகரமான ஒரு வகையிலே வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, ஒரு டையூரிட்டிக் என்கின்ற நிலையிலேயும் கூலண்ட் என்கின்ற வகையிலேயும் இந்த ஆவாரை பூ பயன் தருகிறது. பட்டையும் ஒரு நல்மருந்தாகி உள்மருந்தாகி இந்த ஒத்த மருத்துவ குணத்தை தருகிறது. இந்த ஆவாரை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு ஆவாரம் பட்டையை பயன்படுத்தி மதுமேகத்தினாலும் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதாலும் உடலில் ஏற்படக்கூடிய வறட்சி, எரிச்சல், வெடிப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மேல் பூச்சி தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆவாரம் பட்டை, கஸ்தூரி மஞ்சள் பொடி, நல்லெண்ணெய், வரமிளகாய், சாம்பிராணி. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ஆவாரம் செடியிலிருந்து அதோட குச்சிகளை உடைச்சோம்னா மேலே இந்த மாதிரி பட்டையை உரிச்சோம்னா வரும். இந்த மாதிரி பட்டையை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பட்டையை நம்ம இங்கே சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கி வச்சுருக்கோம். இந்த ஆவாரம் பட்டையை இந்த நல்லெண்ணெயில் சேர்த்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு தொந்தரவு இருக்கும். அதிகமாக சிறுநீர் வெளியேறுவதால் அவர்களுக்கு உடலில் வறட்சி ஏற்படும், நாவறட்சி ஏற்படும், தோல்லையும் வறட்சி ஏற்படும், தோலோட எலாஸ்டிசிட்டி கம்மியாயிட்டு வெடிக்கிற தன்மை வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தோல்ல எரிச்சலும் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த தைலத்தை குளிப்பதற்காக வாரம் 2 முறை பயன்படுத்திட்டு வரும்பொழுது தோல்ல ஏற்படக்கூடிய வறட்சி, எரிச்சல், வெடிப்பு இது எல்லாமே சரியாகும். இந்த ஆவாரம் பட்டையை சிறு தீயில வச்சு நல்லெண்ணெயில பொரிச்சிடணும். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம மற்ற பொருட்களை ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். சர்க்கரை நோய் மட்டும் இல்லாமல் சொரியாசிஸ் இருக்கிறவங்களும் இதை தலை குளிப்பதற்காக பயன்படுத்தலாம். இந்த ஆவாரம் பட்டையை நல்லெண்ணெயில் சேர்த்து நம்ம காய்ச்சும் பொழுது இது வெடிக்கும். அதனால நம்ம ஒரு லிட் வச்சு மூடி வச்சு காய்ச்சலாம், இல்லை தள்ளி நின்று காய்ச்சணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இதோட நம்ம கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவு கஸ்தூரி மஞ்சள். வரமிளகாய் விதைகளை நீக்கிட்டு அதோட தோல் மட்டும்தான் சேர்க்கணும், மிளகாய் விதைகள் சேர்க்கக்கூடாது. உள்ள இருக்க விதைகளை நீக்கிட்டு நம்ம தோல் மட்டும் சேர்த்துடணும். கொஞ்சமா மிளகாய் சேர்க்கணும். இதோட நம்ம சாம்பிராணியும் சேர்த்துடலாம். சாம்பிராணி கொஞ்சம். சாம்பிராணி எண்ணெய் சூடா இருக்கும் போதே சேர்த்து பொரிச்சிடணும்.
பொரிச்சிட்டு இந்த தைலத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு இது ஆறுனதும் நம்ம வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா வாரம் 2 முறை தலையில தேய்ப்பதற்காகவும் உடல் முழுவதும் தேய்த்து குளிப்பதற்காகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்திட்டு வரும்பொழுது சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பாத வெடிப்பு, கைகளில் ஏற்படக்கூடிய வெடிப்பு இதெல்லாம் கம்மியாகும். அதே போல சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய தோல் எரிச்சல் கம்மியாகும். தோல்ல ஏற்படக்கூடிய வெடிப்பும் குறையும். இந்த தைலம் இப்ப ஆறிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். ஆவாரம்பட்டை, வரமிளகாய், சாம்பிராணி, கஸ்தூரி மஞ்சள் மற்றும் நல்லெண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை வாரம் 2 முறை தலை குளிப்பதற்காக பயன்படுத்திட்டு வரும்பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய தோல் வறட்சி, தோலில் ஏற்படக்கூடிய வெடிப்பு, எரிச்சல் இவை சரியாகும். அன்பான நேயர்களே, ஆவாரை அதனுடைய சமூலத்தை நாம் உள்ளுக்கு மருந்தாக உட்கொள்ளுகின்ற நிலையிலே மேக நீர் எல்லாவற்றையும் ஒழிக்கும், எரிவு அகற்றும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேக நீர் என்று சொல்லுகின்ற வகையிலே பால் வினை நோயினாலே ஏற்பட்ட அத்துணை ஒழுக்கையும் நிறுத்தக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சலை போக்கி சிறுநீரை சரியான வகையிலே வெளித்தள்ளுகின்ற ஒன்றாக விளங்குகிறது. மெல்ல வசமானோரை பம்பரம் போல் ஆட்டுவிக்கும் என்று தேரையர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கிறார். அதாவது எரிச்சலை போக்கக்கூடியது, மேக நீரை தணிக்கக்கூடியது மட்டுமல்லாமல் ஒரு அப்ரோடிசியாக் என்று சொல்லக்கூடிய வகையிலே காமத்தை, இச்சையை தூண்டக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது என்று தேரையர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த தங்கேடு என்ற தெலுங்கிலே சொல்லக்கூடிய ஆவாரை, ஒரு தங்க பஸ்பத்தை ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற பொழுது என்னென்ன பலனெல்லாம் கிடைக்கிறதோ அந்த பலனை எல்லாம் இது ஒரு தாவரமாக இருந்து நமக்கு தருகிறது. இந்த இலைகள் எலும்புகளை ஒட்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. குறிப்பாக இது மஞ்சள் காமாலையை போக்கக்கூடியதாக, சர்க்கரை நோயை தணிக்கக்கூடியதாக, புண்களை ஆற்றக்கூடியதாக, இதை மேலே தூளாக நாம் தடவி குளிக்கின்ற நிலையிலே கற்றாழை நாற்றத்தை போக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே அழகாக மஞ்சள் பூக்களோடு பூத்து விளங்குகின்ற இந்த ஆவாரையிலே அற்புதமான மருத்துவ குணங்கள் இருப்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.